இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் பும்ரா விதிகளை மீறி நடந்து கொண்டிருந்ததாக ஒரு அபராத புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா சிறப்பாக செயல்பட்டு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். குறிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் 41 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்த பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் பென் ஸ்டோக்ஸை 70 ரன்கள் எடுத்திருந்த போது போல்டாக்கிய பும்ரா பென் டக்கட், ஜோ ரூட் ஆகியோரை விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இந்த நிலையில் ஆட்டத்தின் இரண்டாவது இன்னிங்ஸில் 81வது ஓவரில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. பும்ரா ஓவரை இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஹாலி போப் அடித்துவிட்டு ரன் ஓடினார். அப்போது பும்ரா பேட்ஸ்மேனுக்கு வழி கொடுக்காமல் அங்கே நின்று கொண்டு ஹாலி போப் தள்ளியதாக கூறப்படுகிறது. எனினும் பும்ரா உடனடியாக மன்னிப்பு கேட்டுவிட்டார். எனினும் இந்த நடவடிக்கை ஹாலி போப்பை கோபமடைய செய்தது. இது குறித்து நடுவரிடம் அவர் புகார் அளித்தார். இந்த நிலையில் பும்ரா செய்தது ICC விதி 2.12 படி தவறு என்று தெரிய வந்தது. இதனால் பும்ராவுக்கு ஒரு அபராத புள்ளி வழங்கப்பட்டது. எனினும் கடந்த 24 மாதங்களில் பும்ரா பெறும் முதல் அபராத புள்ளி இது. களத்தில் பும்ரா எப்போதும் அமைதியாக நடந்து கொள்வதால் இதுதான் முதல் முறை இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. இதனால் பும்ராவுக்கு எந்த அபராதமும் விதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அடுத்த 2 வருடத்தில் பும்ரா 2 அபராத புள்ளிகளை வாங்கினால் அவர் ஒரு டெஸ்ட் அல்லது 2 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்படும். வீரர்களின் நன்னடத்தையை உறுதி செய்யும் வகையில் ICC இந்த அபராத விதிமுறையை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதாவது 2 வருடத்திற்குள் ஒரு வீரர் 3 அல்லது 4 அபராத புள்ளியை பெற்றால் அவர் ஒரு டெஸ்ட் அல்லது 2 ஒருநாள் அல்லது T20 போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்படும். அதுவே 24 மாதத்திற்குள் 7 அல்லது 8 புள்ளிகளை பெற்றால் 2 டெஸ்ட் அல்லது 4 ஒருநாள் அல்லது 4 T20 போட்டிகளில் பங்கேற்க முடியாதபடி ஆகிவிடும். மேலும் போட்டி ஊதியத்தில் இருந்து அபராதமும் விதிக்கப்படும். ஆனால் பும்ராவுக்கு இதுதான் முதல் அபராத புள்ளி என்பதால் ஊதியத்தில் இருந்து எந்த அபராதமும் விதிக்கப்படவில்லை. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.